சித்தர் வழிபாடு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதில ஒரு சித்தரை குருவாக வைத்து டெய்லி தினம்தோறும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஸோ கடவுளோட அவதாரமாக தான் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அதுவும் சித்தர்கள் கொடுத்தது சித்த மருத்துவம் சொல்லும்போது சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்திலே நான் சென்னையில தான் இருக்கேன். இங்க எனக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சித்தர் கோவில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம திருவான்மியூர் சக்தி பெற்ற ஒரு சித்தர் இருக்கார். கடவுளோட அவதாரம்னே இவரை சொல்லலாம். முருகனோட அவதாரம் அவர் அனுப்பி வச்சிருக்காருங்க. அவரே அனுப்பின ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள். சோ அவர் மிகப்பெரிய ஒரு மகான், சித்த புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பருவத்துல இருந்து முருகப்பெருமான் மீது அதிக அன்பு, தீராத பற்று. குழந்தை பருவத்துல ஒரு முறை இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் நடக்கவே முடியல. அப்போ கூட என்ன வேண்டாருன்னா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை முருகா, உன் நாமம் என் வாயில் எப்பொழுதும் நான் உச்சரிக்க வேண்டும். இதுல முக்கியமாக பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்தர்களுக்கு உகந்த தினங்களில் பௌர்ணமி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம குருவை வணங்குவது சிறப்பு. அப்ப நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட சித்தரை நல்லா வணங்கிட்டு வந்தோம்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே நித்யா மேம்கிட்ட குணமாயிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், இதெல்லாம் கேட்க இன்னும் என்ன சொல்கிறது, மக்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறது, அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன டிப்ஸு கொடுக்கறது, என்ன உங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது, என்ன மருத்துவம் கொடுக்கறது, என்ன ஆன்மீகம் கொடுக்கறதுன்னு இதே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எங்கள் நித்யா மேம் ஒன்றா சித்தர்கள் என்ன சொன்னாங்க, என்னென்ன வழிபாடுகள் சொன்னாங்க, என்னென்ன மருத்துவம் சொன்னாங்க. ஏன்னா நிறைய நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம், தெரியாமையே சில மெடிசன் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மெடிசனே எடுத்துக்கிறதுக்கே நமக்கு தெரியறதில்ல. அது யாருக்கு தெரியும்? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, இது வீட்டிலே இருக்கிற பொருள், இதை எடுத்தாலே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறத எங்கள் மேம் அந்த சித்தர்கள் சொன்ன அத்தனை மெடிசன், அத்தனை மருத்துவம் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக ஒன்றா டிப்ஸு மூலியமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் மேமை நேரில் பார்க்கணுன்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நிறைய பேர் பிரச்சனையை தீர்த்து, ஏன்னா நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரியாகாமல், நிறைய சித்தா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு சரியாகலைங்க, நான் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கேன், உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கேன், இந்தாங்க எனக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் சொல்லி உங்கள் பேர் சொல்லி ₹1 முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமானவுடனே சாமி கிட்ட போட்டு அதை அது எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்கீங்க. அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப கோடி கோடி நன்றி. இப்போ நிறைய சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது இப்போ நிறைய சித்தர்கள் வழிபாடு நிறைய ஆலயம் தேடி ஒருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதில் எந்த சித்தர் வழிபாடலாம், யாருக்கு நல்லது நடக்கும், எந்த சித்தரை போய் தேடினா, எந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணால் யாருக்கு நல்லது நடக்கும்ன்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நித்யா மேமே பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நிறைய பேஷண்ட் அன்றைக்கி கிட்னி பேஷண்ட் சரியாயிட்டாங்க. சுகர், நான் சொன்ன ஒரு சுகர் பேஷண்ட், அவருக்கு லெவல் கரெக்டாக இருக்குது, நல்லாயிட்டேன் அப்படின்னு சொன்னார். தெரியாமல் போய் பாவம் எங்கேயோ போய் மெடிசன் சாப்பிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு அவங்களுக்கு குணமாகாமல் ஒருத்தர் ரொம்ப வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப சீரியஸ் ஆகி இங்கே பார்த்து உங்ககிட்ட பாதி முக்கால்வாசி கிட்டத்தட்ட 80% நல்லா இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். அது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் கடவுள்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்க, உங்களுக்காக கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்க போகிறாங்க, இவ்வளோதான் விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் மேம். நிறைய சித்தர்களை தேடி மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்த சித்தர் போனால், எந்த சித்தர் கோயிலுக்கு போனால் நல்லது, யாரை பார்த்தா நல்லது, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். சித்தர் வழிபாடு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதில ஒரு சித்தரை குருவாக வைத்து டெய்லி தினம்தோறும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஸோ கடவுளோட அவதாரமாக தான் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அதுவும் சித்தர்கள் கொடுத்தது சித்த மருத்துவம் சொல்லும்பொழுது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம்.
ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு சித்தரை நம்ம வந்து தினந்தோறும் மனசளவில் நம்ம மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி அவர்களை வழிபாடு செய்து அவர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரும்போது நிறைய பலன்கள் கிடைக்குது. உடல் ஆரோக்கியமாக மன நிம்மதியும் கிடைக்குது. இது முக்கியம். ஸோ அப்போது நம்ம நிறைய பேர் கேட்டாங்க, மேம் பக்கத்துலேயே நான் சென்னையில் தான் இருக்கேன், இங்கே எனக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சித்தர் கோவில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம திருவான்மியூர் சக்தி பெற்ற ஒரு சித்தர் இருக்கார். கடவுளோட அவதாரம்னே இவரை சொல்லலாம், முருகனோட அவதாரம். அவர் அனுப்பி வச்சிருக்காருங்க. அவரே அனுப்பின ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகான், சித்த புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, நிறைய மருத்துவ முறைகள் சொல்லியிருக்காரு, வழிபாட்டு முறைகள். அப்படியே முருகா அப்படின்னு அவரு முருகரை பத்தி சொல்லாத நாள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவான்மியூர்ல பாம்பன் சுவாமிகள்னா நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல பாம்பன் தீவில் பிறந்தவர். அப்பாவு அப்படின்னு சொல்றது இவரோட இயற்பெயர். அங்க பிறந்து குழந்தை பருவத்திலிருந்தே ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு. ஜென்ரலா எல்லாருக்குமே அப்படி வந்துடாது. அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷலா கடவுளோட குழந்தை பருவத்தில இருந்தே கடவுளோட அவதாரமாக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிறப்பு நம்மளுடைய சுவாமிகள். ஸோ குழந்தை பருவத்திலேருந்தே முருகப்பெருமான் மீது அதிக அன்பு, தீராத பற்று. அந்த குழந்தை பருவத்துல ஒரு முறை இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் நடக்கவே முடியல. அப்போ கூட என்ன வேண்டுறாருன்னா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை முருகா, உன் நாமம் என் வாயில் எப்போதும் நான் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு. உடல் நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக முருகர் அருளால தேறி அன்று முதல் இன்னும் தீவிரமாக முருகர் பக்தராக இவர் இருந்து நிறைய முருகப்பெருமான் பாடல், அதுல சண்முக கவசம் நமக்காக கொடுத்துருக்காரு. இப்போ கூட நம்ம வந்து திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போகும்போது சண்முக கவசம் உட்கார்ந்து நம்ம படிச்சுட்டு வரணும். அது வந்து அவ்வளவு நன்மைகள் நமக்கு தரக்கூடியது. மெயினா இது யாருக்குங்க அப்படின்னு கேட்டோம்னா உடல் நலம், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு சித்தர் வழிபாடுனா இங்க போயிட்டு நம்ம அமர்ந்துட்டு வரலாம். வீட்டுல யாருக்கு உடம்பு முடியலையோ, இல்ல நமக்கு தீராத உடல் பிரச்சனை இருக்கு, சித்த மருந்துகளும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க தாராளமாக போயிட்டு அவர் சமாதியில கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு சண்முக கவசம் நம்ம வந்து பாராயணம் செஞ்சுட்டு வர்றது அவ்வளவு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமாக பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்தர்களுக்கு உகந்த தினங்களில் பௌர்ணமி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம குருவை வணங்குவது சிறப்பு. அப்ப நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட சித்தரை நல்லா வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்க்கும் போதே தெரியும் பாத்தீங்களா, ஒரு ஆறா இருக்கும், பாசிட்டிவான ஒரு ஆறா தெரியும். நல்ல ஒரு மன நிம்மதியோட பாசிட்டிவான பேச்சுக்கள் அவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில நடக்கிறதும் எந்த சூழ்நிலையிலுமே அதையே பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சித்தர்களோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா இந்த பாம்பன் சுவாமிகள் அது பௌர்ணமி அன்று நம்ம போயிட்டு நம்ம நல்லா உட்காந்து தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. சண்முக கவசம் தினந்தோறும் நம்ம படிக்கணும். ஸோ உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது காதில் கேட்கணும். கேட்குற மாதிரியோ நம்மளும் டெய்லி அதை பாராயணம் செய்யும்போது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அந்த கோயிலில் வழங்கக்கூடிய அந்த பிரசாதங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும் உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தவற விடாமல் ஒவ்வொரு பௌர்ணமியும், அது மார்கழி மாதம் மயூர வாகன சேவை நடக்கும் ஒவ்வொரு மார்கழி மாதமும், அதுவும் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே சித்தர்களோட ஜீவசமாதிக்கு நிறைய ஒரு ஆற்றல் இருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை தொட்டு நம்ம வணங்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சக்திகள் நமக்கு கிடைக்கும். சித்தர்கள் வழிபாடுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பௌர்ணமி அன்று தவற விடாமல் இந்த பாம்பன் சுவாமிகளை நம்ம இங்கே பிரார்த்தனை செய்யலாம். ஸோ 1929 திருவான்மியூரில் இவர் ஜீவ சமாதி அடைஞ்சாரு. ஸோ அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இவருடைய ஃபாலோவர்ஸ், நம்ம பக்தர்கள் தவறாமல் சுவாமிஜியை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ மகான், நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சித்தர், முருகப்பெருமானே அனுப்பிய அவதாரம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ முருகப்பெருமான் அப்படி நிறைய, அவர் ஒரு சித்தரும் கூட, அவர் நிறைய மருந்துகளும் கூட செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவரோடைய அவர் அனுப்பிய அவதாரமாக நம்ம இன்றளவும் நம்ம பாம்பன் சுவாமிகளை வணங்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு உடல் நலம் சரியாகணும், மன நிம்மதி, அந்த பயம் பதட்டம் எல்லாம் போகணும், டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு ஆன்மீக வாழ்க்கை
மன நிம்மதி அப்படின்னு நீங்கள் ஆரோக்கியத்தோடு கேட்டிங்கன்னா பாம்பன் சுவாமிகள் சமாதியில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது அவ்வளவு நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ மேம். ஏன் உங்களை தேடி இத்தனை பேர் வராங்க தெரியுமா? இதுதான் விஷயம். அதாவது என்னென்னா, இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறது வேற, நீங்கள் மருந்தும் கொடுத்து குணமும் ஆக்கி இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சித்தருக்கு போங்க, இந்த சித்தரை நாடுங்க, உங்களுக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எங்கள் நித்யா மேம் அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அதை விட அந்த ₹1 காயின் வந்து அவங்களுக்காக முடிஞ்சு வச்சு அவங்களுக்காக ஒரு வைத்தியம் பார்த்து இத்தனை சித்தர்களை பற்றி நீங்கள் அவ்வளோ தெள்ள தெளிவாக 1929வது வருஷத்தில் ஒரு ஜீவ சமாதி ஆனாருன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது இல்லாமல் பாம்பன் சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் அழகாக விலைக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களை தேடி அதான் மேம் அத்தனை பேஷண்ட்டு வராங்கன்னா ஒரு ஆன்மீகம் நிறைஞ்ச இடம் இதுதான் மேம். நம்ம சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தான் அவ்வளோ ஒரு ஆன்மீகம், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அதனால தான் எங்கள் நித்யா மேம் தேடி ஓடி வராங்க மேம். அதுதான் மேம் உண்மை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நம்ம நிறைய சித்தர்களை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பாம்பன் சுவாமிகள் அப்படின்ற ஒரு பெரிய மகான், அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மண் இருந்த இடத்துல அதே திருவான்மியூர் இதே மண்ணில் நம்மளும் பிறந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா உண்மையிலே அதெல்லாம் வந்து சித்தர்களுடைய ஆசீர்வாதம் தான். பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட பிளெஸ்ஸிங்ஸு ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.